தலைமைத்துவம் என்பது முள் கிரீடத்துக்கு ஒப்பானது. அடுத்த ஆண்டு ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா தலைமை ஏற்கவிருப்பது பெருமையே. ஆனாலும் வட்டார உலகாய புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மலேசியாவுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. செயற்கை நுண்ணறிவு வாயிலாக தயாரிக்கப்பட்ட அது பற்றிய தொகுப்பு அடுத்து உங்கள் பார்வைக்கு. தென் சீன கடல் கோரும் வட்டாரம் மீதான உரிமைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் பிரச்சனையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறக்கூடும். இவ்வாறான சர்ச்சைகளை தீர்க்கும் வாய்ப்பை ஆசியான் தலைமை பொறுப்பில் இருக்கும் கோலாலம்பூர் பெற்றிருக்கிறது. சீனாவுடனான நட்புறவை பயன்படுத்தி பெய்ஜிங் உடனான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தென் சீன கடல் தொடர்பான COC எனப்படும் கோட் ஆஃப் கண்டக்ட் முறையை ஏற்படுத்தலாம். பெய்ஜிங் கோலாலம்பூர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது நல்லதொரு எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. ஆகையால் இந்த விவகாரத்தில் ஆசியான் தலைவராக திகழும் மலேசியா கோட் ஆஃப் கண்டக்டின் கட்டமைப்பை இறுதி செய்யும் வாய்ப்பை கொண்டுள்ளது எனலாம். எனவே மற்ற 9 ஆசியான் நாடுகளையும் வழிநடத்தி சீனாவுடன் கலந்துரையாடி நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஓர் உந்துதலாக தலைமை பொறுப்பில் இருக்கும் மலேசியா திகழ்கிறது. பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான பிரச்சினைகளை முன்னெடுப்பதிலும் மலேசியாவின் தலைமைத்துவத்தை மேலும் வலுப்பெறச் செய்யலாம். ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற ஆசியா கலந்துரையாடல் வழி இதனை மேற்கொள்ளலாம். பாலஸ்தீனத்தில் இஸ்மாயில் ஹானியின் கொலை சம்பவம் காசாவின் போர் நிறுத்த நிலைமைக்கு தடையாகிவிட்டது. எனவே ஆசியான் தலைவரான மலேசியா இந்த பிரச்சனையை ஆசியானின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதோடு மற்ற 3 பெரிய நாடுகளின் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இந்த கடினமான பணி வெற்றியடைந்தால் அரச தந்திர பேச்சின் மூலம் இந்த மோதல்களை தீர்ப்பதற்கான புதிய அளவுகோலை மலேசியா உருவாக்கும். மலேசியா உலகளாவிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதிலும் எந்தவொரு பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதிலும் சிறந்த முன்னோடியாக திகழ்கிறது. ஆசியானில் ஒருமித்த குரலாகவும் கடல் எல்லைகள் மற்றும் பாலஸ்தீனத்தில் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் முன்னோடியாகவும் விளங்குகிறது. ஆசியான் தலைமைத்துவ அனுபவம் மற்றும் வலிமை கொண்டுள்ள மலேசியா எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய சிறந்த முன்னுதாரணமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஐஷா ஹிஷாம், RTM.